ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நான் லேட்டஸ்ட்டாக இந்த அட்சய திதி ஒட்டி ஏஆர்சி காமாட்சியில் ஒரு நியூவாக சிட்டு ஆரம்பிச்சிருந்தேங்க. அதுக்கு முன்னாடி நவம்பர் மந்த் லாஸ்ட் இயர் ஆரம்பித்து 6 மந்த் சிட் ஸ்கீமு அது ஏப்ரலோட முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஏப்ரல் மந்த்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2000 சிட்டும் ஒரு 1000 ருபீஸில் ஒரு சிட்டும் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் பாதியிலே இப்போ க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாதம் கட்டியிருந்தேன். 9000 ருபீஸ் பே பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் ஏஆர்சியோட நிறைய அவங்களோட சிட் ஸ்கீம் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஜிகோல்டு நோ வேஸ்டேஜ்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குங்க. இவங்களோட கலெக்ஷனு, இயர்ரிங் கலெக்ஷன், ஹாரம் கலெக்ஷனு, வளையல் கலெக்ஷன், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஏஆர்சி பிளேலிஸ்ட் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இவங்கக்கிட்ட லேட்டஸ்ட்டாக உள்ள சிட் ஸ்கீமும் சூப்பரான பெனிஃபிட் உள்ள ஸ்கீம் தாங்க. ஸோ நான் ஏன் பாதிலே நிப்பாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. நான் போட்டிருந்த ஸ்கீம் ஸ்வர்ண காமாட்சி கோல்டு. இது உங்களுக்கு ஒரு 12 மந்த் ஸ்கீமு. நான் 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கேன். ஸோ கிராமாக தான் வர வச்சுட்டு வருவாங்க. எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு 2 சிட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கிராம், கரெக்டாக 1 கிராம் 7 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருந்ததுங்க. நான் சிட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னப்போ கடையில் இல்லை, முடியவே முடியாது, நீங்கள் நமக்கு வீடியோ போட்டு நிறையா கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, நீங்களே இப்படி சிட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இல்லை, உங்கள் டிஜிகோல்டாக நான் சேவிங் பண்ணிட்டு தான் வரேன், இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட் நீடாக இருக்குது, கண்டிப்பாக நான் ஒரு பொருள் எடுத்தாகணும், எனக்கு ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுக்கு முடியாது, ஸோ சிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 6 மந்த்ஸ் போட்டோம், கொஞ்சம் நகையெல்லாம் கடனில் இருக்குது, அதெல்லாம் திருப்பிட்டு நான் திரும்ப கண்டிப்பாக சிட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் க்ளோஸ் பண்ணேங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிராமாக எடுக்க முடியாது, அமௌண்ட்டாக தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. சரி, எப்படினாலும் நான் 9000 தானே சேர்த்துருக்கேன். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 8930 ருபீஸு. ஸோ எனக்கு அமௌண்ட்டாக பார்த்தாலும் சரி, கிராமாக பார்த்தாலும் சரி, எனக்கு ஒரே அளவு தான் வந்தது. ஸோ நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு சிட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், நான் ஒரு பொருள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது 2022ல் நான் வரலட்சுமி பூஜை வீட்டில் வச்சுருந்தது தாங்க. இதான் முத நான் வச்சுருந்த வரலட்சுமி அம்மன். வீட்டில் நான் கலசம் வச்சு நான் ரெடி பண்ணதுங்க. அதாவது நாங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, அம்மா வீட்லேயும் சரி இந்த பூஜைலாம் பண்ணுறது கிடையாது. பட் நான் சொந்த வீடு வந்தக்கப்புறம் இது பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அப்புறம் தேசமங்கையர்க்கரசி அம்மா வீடியோஸ்லாம் பார்த்து இப்போ 3 இயர்ஸாக நான் பண்ணிட்டு வரேன். ஸோ அது 2022 சொன்னேன்னா, இது அதுக்கு அடுத்த வருஷம் 2023. 2023ல் அம்மனை அலங்கரிக்கிறப்ப அம்மனுக்காக கை, கால் இதெல்லாம் புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு அம்மாவை அலங்கரித்தேன். கையிலேருந்து காசுலாம் கொட்டுற மாதிரி, அதாவது என்னென்ன க்ரியேட்டிவிட்டி என்னால் பண்ண முடியுமோ அது. பின்னாடி பேக்ரவுண்டில் தோரணம், அப்புறம் அந்த மாலை. அதாவது இந்த அம்மாவை அழைச்சி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னக்கப்புறம் என்னோடய செல்வ நிலை உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. செல்வ நிலை அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு நினைக்கிறத அம்பாள் என்னை கொடுக்கறதுக்கு மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டு இருக்கா. நான் இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் 2023 ஆகஸ்ட் மாதம் நான் அக்டோபர் மாதம் தான் நான் சேனலே தொடங்கினேன். அக்டோபர் 2023 தான் மலரின் பயணமே தொடங்கினேன் நான். ஸோ இது போன வருஷங்க. அம்பாளை அலங்கரித்து அந்த வீடியோ எடுக்கிறப்பே அவள் தாமரைப்பூ கீழே விழுந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம நினச்சதெல்லாம் கை கூடி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. போன வருஷம் 2 அம்மனை அலங்கரிச்சிருந்தேங்க. அதாவது ஒன்று வீட்டுக்குள்ளேயே அலங்கரித்து தூக்கிட்டு வர முடியல எனக்கு. அது எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் வெள்ளியில் சொம்பு வாங்கியிருந்தேன். ஸோ வெள்ளியில் அம்மன் முகம் வச்சு வெள்ளியில் மாலை வாங்கியிருந்தேன் அவளுக்காக. ஸோ அதெல்லாம் சாத்தியிருந்தேன். ஸோ இந்த தடவை அம்மனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்குறதுக்காக தான் நான் இந்த சிட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், நான் எப்படி சின்ன சின்னதாக சிட்டு போட்டு நகை சேர்க்குறது, ஒவ்வொன்றுக்கும் பொருளுக்கும் சிட்டு போடுவேன். அதே மாதிரி இந்த வரலட்சுமி பூஜைக்கும் ஒரு 2000 சொல்லி அம்மனுக்காக எடுத்து வைப்பேங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்ச காசு நான் நகை வாங்குறதோட சேர்ந்து போயிடுச்சு. அதனால் அம்பாளுக்கு இந்த வருஷம் ஒரு 2 கிராமில் தாலி வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிருந்தேங்க. போன வருஷமே அதை நினச்சிருந்தேன். இந்த வருஷம் 1 கிராமில் கிடைக்குதான்னு நானும் கடையாக தேடினேங்க. இல்லை நீ 2 கிராம்னு எனக்கு சொல்லிவிட்டு நீ 1 கிராமில் எனக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறியா, அது முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா கடையிலையுமே 2 கிராமுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நம்ம கையில் என்கிட்ட ஒரு 10,000 ருபீஸ் கிட்ட தான் இருந்தது.
ஸோ அப்போ இந்த சிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏஆர்சியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போய் நான் தான் வாங்கிட்டு கடைசியில் தான் சிட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. இல்லை இல்லை நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து நிறையா சாமிக்கு வந்து தேர், இவங்க வந்து நிறைய கோயில்களுக்கு ரதம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, சாமிக்கு கவசம் எல்லாம். ஸோ உங்ககிட்ட அம்மனுக்கு தாலி வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி சிட்டை க்ளோஸ் பண்ணாங்க. அப்போயே நான் வந்து டிஜிகோல்டில் சேர்த்துட்டு தான் வாரேன். நம்ம எப்போயுமே இந்த உங்கள் கடை வந்து நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர்றாங்க. எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் படைத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ, அதாவது ஏஆர்சி வீடியோ மூலமாக நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாணயம் வாங்குறப்ப அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் 310 மில்லிகிராம் இருந்ததுங்க. எல்லாமே பின்னாடி அந்த 916 ஹால்மார்க்கு எல்லாமே இருந்தது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர். என்னோடய ஊர் சிவகாசி தானே, அங்கே வந்து சிவன் தான் மெயினாக வச்சு தாலியில் போடுவாங்க. ஸோ நான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்க மாதிரி இந்த தாலி வந்து வாங்கியிருந்தேங்க. ஸோ இதுக்கு அவங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் சாமிக்கு வாங்குறதில் பேரம் பேசக்கூடாது, அதனால் நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்க 11% வேஸ்டேஜ் போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 14,400 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அம்மனுக்கு சாமிக்கெலாம் வாங்குறதுல வந்து நான் பொதுவாக வந்து கடைகளில் பேரம் பேச மாட்டேன். ஆனால் செம்மையாக பேரம் பேசுவேன் நான். பட் இந்த சாமிக்கு வாங்குகிற பொருளில் வந்து அது விற்கிறவங்க கிட்ட நான் வந்து பேரம் பேச மாட்டேன். ஒரு பூவோ அந்த மாதிரி வாங்குறப்பெல்லாம் நான் பேரமே பேச மாட்டேன். ஸோ நான் எந்த பேரமும் பேசலை அவங்கக்கிட்ட. நீங்களாக பார்த்து எதாவது செய்யுங்கன்னதும் அவங்க வந்து அந்த பிள்ளையாரும் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் அந்த அவங்க கடைகளில் வந்து நிறையா வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் ப்ரமோஷன் வீடியோ அப்படின்னோ இல்லை எதுவும் சொல்லியோ அவங்கக்கிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் எதுவுமே நான் வந்து அமௌண்ட்டுன்னு வாங்கினதே கிடையாது. எந்த கடையிலையுமே நான் வாங்கினதில்லை இது வரைக்கும். நான் எல்லா கடையிலையும் சொல்லிட்டு வர்றது, என்னோடய சேனல் நேம் வந்து சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேஸ்டேஜ் நீங்கள் பார்த்து கம்மி பண்ணி போடுங்க. நல்ல பொருளாக கொடுங்க. கொடுக்குறப்பே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகும்னு தெரிஞ்சால் இது வேண்டானே அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. ஏன்னா என்னோடய சேனல் பார்த்து என் மேலே நம்பிக்கை உள்ளனால தான் உங்கள்கிட்ட வந்து சிட்டுக்கு சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது வந்து எனக்கும் பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவங்க லாஸ்ட் டைம் சிட்டு போட்டதுக்கு வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இந்த தடவை போனப்போ குக்கர் 3 லிட்டர் குக்கர் ஒன்று இருந்தது. ஸோ நான் அதை தான் கிஃப்ட்டாக எடுத்துக்கிட்டேன் நான் அவங்கக்கிட்ட. ஆக்சுவலாக அது வந்து 10,000 ருபீஸ்க்குரிய கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. நான் ஆனால் 5,000 தான் சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். பரவாயில்ல, நான் உங்கள் கடைக்கு இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு எதுவுமே நீங்கள் செஞ்சதில்லைன்னதும் சரின்னு அவங்க வந்து மனசார கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அது வந்து தங்கச்சிக்கு தேவைப்பட்டது, அதனால் தங்கச்சிட்ட கொடுத்துட்டேங்க. அதனால் என் கையில் இப்போ இல்லை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. நான் இங்கே சிட் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னதுமே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணீங்க, எதுக்கு க்ளோஸ் பண்ணீங்க, நாங்கள் அங்கே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஸ்டர், இது நம்பகமான கடை தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க. அதே மாதிரி பேங்கிள்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 6 மந்த்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் 6 மந்த்ஸு இல்லை ஏஆர்சியில் எடுத்துக்கலான்னா நான் ஏஆர்சியில் பணம் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இன்றைக்கே வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 6th மந்த் முடிய போகிறப்ப கண்டிப்பாக போய் அந்த மலையில் இருக்கா, உங்கள் சைஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த டிசைனை காமிச்சு எனக்கு 1 மந்த்துக்குள்ளே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சிட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிடுங்க நீங்கள். ஸோ 2022, 2023, 2024 இந்த 3 அம்மனில் உங்களுக்கு எந்த வருஷத்துக்கோட அம்மன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கு அம்மன் வந்து எப்படி இருக்க போகிறா அப்படிங்கிறத நானே ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்கேன். அதுக்கான பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான். இப்போ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு கண்டிப்பாக நான் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வந்து லைவ் வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் வந்து அது அந்நேரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தானே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரியராக எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்நேரம் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஜூலை 25th வந்து நெக்ஸ்ட்டு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அனௌன்ஸ் பண்ணி வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி நான் அனுப்புகிற கிஃப்ட்டு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும்.
ஸோ நான் வந்து இந்த மாதிரி அம்மனை வந்து அழைக்கிறதில்ல, வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அப்படின்னா கூட பரவாயில்லங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு மகாலட்சுமி படம் இருந்தால் அன்றைக்கி மகாலட்சுமி படம் வச்சு, நீங்கள் மகாலட்சுமிக்கு தாம்பூலம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச தாம்பூலத்தை ஒரு 2 பேருக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் அந்த மாதிரி வந்து ஒரு 3 பேருக்கு உங்களால் முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி தாம்பூலம் கொடுங்க நீங்களும். ஆனா 3 வருஷமா நானும் வந்து அம்மால அலங்கரிச்சு வைக்கிறேன். அவள பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணுதே தவிர, அவகிட்ட எந்த வரமும் நான் இதுவரைக்கும் கேட்கலங்க. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒவ்வொரு விதமா தான் அவ காட்சி தருகிறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரிங்க நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணக்கப்புறம், அந்த கமெண்ட் பட்டன லைட்டா இழுத்து விட்டிங்கன்னா, பக்கத்தில ஹைப் அப்படின்னு வருங்க. ஸோ அந்த ஹைப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதாவது என்னைய மாதிரி உள்ள ஸ்மால் கிரியேட்டர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோவாக இருந்தால் நீங்கள் அந்த ஹைப் கொடுக்குறப்ப இன்னும் நிறையா பேரை போய் ரீச் பண்ணும் உங்களுக்கு அந்த வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பட்டன்லேருந்து அப்படியே ஸ்லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைப் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார் வேல்யூ போட்டு காமிக்குங்க. அப்போ நீங்கள் அந்த ஹைப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ரேட்டிங் மாதிரி கொடுத்துருக்கிறது, அந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து கொஞ்சம் கூடுறப்ப இந்த வீடியோ வந்து இன்னும் நிறையா பேரை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க இப்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்து நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் வருது. அதே மாதிரி இந்த ஆரோ கோல்டு பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர். நான் ஒரு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக போடுறேன். பாய்.